Hi friends, today we have the test topic teaching of English in India. இந்த டாப்பிக்கை பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நாம் ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியாவை நிறைய பேர் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தேர்வுகள் நிறைய இருக்குது. அதில் நம்ம நெட் எக்ஸாமினேஷன் எடுத்திங்கன்னா இந்த டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு சாப்டரை இங்கிலீஷ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இந்தியா வரும். இங்கிலீஷ் எப்போ இந்தியாவுக்குள்ளே வருது, யார் கொண்டு வர்றாங்க, என்ன ஸ்டேட்டஸில் இங்கிலீஷ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சாப்டர் மெயின் கோர் சாப்டராகவே வச்சுருக்குறாங்க. அப்புறம் பிஜிடிஆர்பி சிலபஸில் எடுத்தோம்னா யூனிட் 8ல் இது ஒரு சாப்டர், அதுக்குள்ளே டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. ஸோ டியூவல் பர்பஸில் நீங்கள் இந்த சாப்டரை பயன்படுத்திக்கணும். ஸோ ப்ரிப்பேர் வெல். ஸோ நாம் இப்போ கீ பார்த்துருவோம். டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் 1835 இங்கிலீஷ் ரீப்ளேஸ்ட் டேஷ் அஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த கம்பெனி. ஆங்கிலம் அப்படிங்கிறது 1835 எந்த மொழியை மாற்றி இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக, தட் மீன்ஸ் அன்னைக்கு இருந்த இந்தியாவை ஆளக்கூடிய வர்க்கம் யாருன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இங்கிலீஷ் கவர்மெண்ட் கூட கிடையாது. ஏன்னா 1858 இருந்தால் இங்கிலீஷ் கவர்மெண்ட்டினுடைய ஆட்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான். ஸோ கம்பெனியினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் எப்போ மாறிச்சதுன்னா 1835. எதை மாற்றி இங்கிலீஷ் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சியன் லாங்குவேஜ். இந்த பர்சியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டர்க்கிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்க்கிக் அப்படிங்கிறது இந்த ஆப்கானிஸ்தான், துருக்கி, அதாவது இந்த மத்திய ஆசிய பகுதிகள்னு குறிப்பிடுவோம். இந்த டெல்லியிலேருந்து சுல்தான்கள் வந்தாங்க, நிறைய படையெடுப்புகள் இந்தியாவுக்குள்ளே இருந்தது. இவங்கெல்லாம் கொண்டு வந்த அந்த லாங்குவேஜ் தான் பர்சியன் லாங்குவேஜ். அந்த பர்சியன் லாங்குவேஜ் தான் இந்தியாவினுடைய ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக முன்னாடி இருந்தது இங்கிலீஷ்காரங்க வரும்போது. அதை இங்கிலீஷ் ஆக்குபை பண்ணுறது 1835. செகண்ட் கொஸ்டின், Dash was the first official language. During the independence time எதை இந்தியாவினுடைய மொழியாக அறிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழிகளில் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்படுறது ஹிந்தி. ரெண்டாவது இடம் வகிக்கிறது இங்கிலீஷ். ஸோ சம்டைம்ஸ் இப்படி ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகலாம். வாட்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா? இந்தியாவில் ஆங்கிலத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஸ்டேட்டஸில் அதை வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் இஸ் அ அஃபிஷியல் லிங்க் லாங்குவேஜ். அலுவலக இணைப்பு மொழி, அதுதான் இங்கிலீஷினுடைய ஸ்டேட்டஸ். தேர்ட் கொஸ்டின், இந்தியாஸ் நேஷ்னல் லாங்குவேஜ். தெர் இஸ் நோ நேஷ்னல் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கென்று எந்த தேசிய மொழியும் இல்லை. ஹிந்தியை தேசிய மொழியாக அறிவிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க தொடக்கத்தில். பட் தமிழ்நாடு, அன்றைக்கு இருந்த ஆந்திரா, அந்த மாதிரி நம்ம சவுத்தன் ஸ்டேட்ஸில் போராட்டங்கள் அதிகமாக இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மொழியை தேசிய மொழியை அறிவிக்கக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஓகே, ஸோ எங்கள் மொழி இருக்கும்போது நாங்கள் இன்னொரு மொழியை தேசிய மொழியை ஏற்றுக்க தேவையில்லைன்னு தமிழகம் முழங்கிச்சுது. ஸோ அதனால் தேசிய மொழி வைக்கப்படலை. ஃபோர்த்து கொஸ்டின், டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகே, இங்கிலீஷ் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். டைரக்ட் மெத்தட் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் மெத்தட், சிச்சுவேஷனல் மெத்தட்ஸ், மிஸ்டர் வெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் இந்த டிரான்ஸ்லேஷன் மெத்தடு முக்கியமான ஒன்று. அதை கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னு சொல்லலாம். அதாவது இப்போ நம்மளுடைய முதல் லாங்குவேஜ் தமிழ் இருக்கும், தமிழில் எழுதி அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு அந்த மொழியை இங்கிலீஷை நமக்கு கற்றுக் கொடுக்குற முறை. ஃபிஃப்த்து கொஸ்டின், அக்கார்டிங் டு டாக்டர் மைக்கேல், விச் ஸ்கில்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த இந்தியன் சைல்டு? இந்த டாக்டர் மைக்கேல் வெஸ்ட் அப்படிங்கிறவர் என்னென்னா ஒரு இங்கிலாந்துக்காரர், ஒரு இங்கிலீஷ் மேன். அவர் நம்ம ஊருக்கு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவார், கொஞ்சம் ஆராய்ச்சிகள் பண்ணுறாரு, சோதனைகள். இங்கிலீஷை எப்படி இவங்களுக்கு கொண்டு சேர்க்கலாம், இதெல்லாம் இவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்னு அவர் ஆராய்ந்து சொன்ன விஷயம் என்னென்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். இது ரெண்டும் தான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. தேன் ஸ்பீச்.
பேச்சை ஸ்போக்கன் லாங்குவேஜை விட ரீடிங்கும் ரைட்டிங் தான் இந்தியன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நமக்கு ஸ்போக்கன் தான் ரொம்ப முக்கியம். 6th கொஸ்டின், வேர்ட்ஸ் ஆர் டீச்சிங் ஐட்டம்ஸ் ஆர் presented in proper situations, their meanings or learned as well as the new word. புதுசாக ஒரு வார்த்தையை மட்டும் டிக்ஷனரியை கொடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக அந்த வார்த்தை படிப்பதற்கு தக்கன ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அந்த சிச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸை ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை டிபேட்டில் கலந்துக்க செய்கிறது மூலமாக அவங்க அந்த சிச்சுவேஷனையும் புரிஞ்சிக்க முடியும், அந்த புதிய வார்த்தையும் அவங்க எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொரோனா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம், எபிடமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் அந்த சிச்சுவேஷன் டைமில் நம்ம அதை கற்றுக் கொடுத்துட்றோம் பிள்ளைங்களுக்கு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் சிச்சுவேஷனல் அப்ரோச். 7th கொஸ்டின், எல்இபி அப்படின்னா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன? லிமிட்டட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. இந்த எல்இபி அப்படிங்கிறது வந்து யூஎஸில் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாங்க. அங்கே தான் இந்த யூசேஜ் அதிகமாக இருக்குது. எல்இபி அப்படின்னா ஆங்கிலம் குறைவாக பேசக்கூடிய மனிதர்களை வந்து எல்இபி அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி உடையவங்க, இவங்களுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது. பொதுவாக எல்லா செகண்ட் லாங்குவேஜ் லேர்னரையும், தாய்மொழியாக நமக்கு தமிழ் இருக்கும், தெலுங்கு இருக்கும், கன்னடம் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் நமக்கு பேசுகிறது கஷ்டம். ஸோ நம்மளை எல்லாத்தையும் எல்இபின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். 8th கொஸ்டின், ஸ்கிம்மிங். ஸ்கிம்மிங் மீன்ஸ், இந்த ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2019 டிஆர்பி கொஷினில் கேட்ட ஒரு கொஷின். ஸ்கிம்மிங் மீன்ஸ் ரீடிங் அ டெக்ஸ்ட் குவிக்லி டு கெட் அ ஜென்ரல் ஐடியா. ஒரு பொதுவான ஒரு ஐடியாவுக்கு வர்றதுக்காக ஒரு புக்கு அப்படி படிக்கிறது. ஓகே, லைக் ஒரு நியூஸ் பேப்பர் படிப்போம், ஜஸ்ட் ஸ்கிம் இட் அப்படின்னு வாங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் உண்டு, ஸ்கேனிங். ஸ்கேனிங் அப்படின்னா ஒரு டீப் ஐடியா, ஒரு டீப் நாலேஜ் ஒரு விஷயத்தில் நம்ம டெக்ஸ்ட் புக் படிப்போம், அது ஸ்கேனிங். 9th ஒன், டேஷ் ரீடிங் இஸ் யூஸ்ட் ஆன் ஷார்ட்டர் டெக்ஸ்ட் இன் ஆர்டர் டு எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இன்டென்சிவ் ரீடிங். 2 டைப்ஸ் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்குது, ஒன்று இன்டென்சிவ், இன்னொன்று எக்ஸ்டென்சிவ். இன்டென்சிவ் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐடியாவை, ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறது. எக்ஸ்டென்சிவ் மீன்ஸ் ஒரு என்ஜாய் பண்ணி அப்படியே படிச்சுட்டு விட்டுறது, அது எக்ஸ்டென்சிவ். இன்டென்சிவ்னா டீப்பாக போய் ஒரு ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது. 10th ஒன், கிரிட்டிக்கல் ரீடிங் இஸ் டேஷ். ஆக்டிவா பாசிவா? ஆக்டிவ் தான். ஆக்டிவ் ரீடிங், பாசிவ் ரீடிங்னு 2 இருக்குது. ஆக்டிவ் ரீடிங்னா என்ன? லைக் இந்த இன்டென்சிவ் ரீடிங் மாதிரி ஒரு விஷயத்தை பர்பஸை ஒரு ஆதர் எழுதியிருக்காரு, ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த ஆதர் சொன்ன விஷயத்தை வச்சு நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், அதை அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஆராயக்கூடிய ரீடிங் வந்து ஆக்டிவ் ரீடிங். பாசிவ் ரீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதர் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் நம்ம உள்வாங்கிட்டு அப்படியே போயிடுறது. ஸோ ஆக்டிவ்னா நம்ம அந்த விஷயத்தை படித்து ஆக்டிவ் ஆகிறது உள்ள. பாசிவ் அப்படின்னா வாட் செட் பை த ஆதர், தட்ஸ் எனஃப் அப்படின்னு போயிடுறது. ஸோ டுடே தட்ஸ் ஆல். இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.